மணி வேற 10 ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம ஊர் போறதுக்கு பஸ் கிடைக்காது. 10 மணிக்கு மேல ஒரு பஸ்ஸும் இருக்காது. பேசாம ஆட்டோலயே போயிட வேண்டியதுதான். சீக்கிரமா போகணும்னு சொன்னா எங்கன்னா விடுறாங்களா? ஒரு ½ அன் அவர் மட்டும் கூட விட மாட்டேங்கிறாங்களே. ஆட்டோ ஆட்டோ. என்ன சார், எங்க போகணும்? பச்சை தோப்புண்ணே. என்னது, அங்கேயா? ஏண்ணே என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. சரி வந்து ஏறு தம்பி. தம்பி, இதுக்கு மேல ஆட்டோ போகாது, இறங்கி நடந்து போயிக்கோங்க. ஏண்ணே இந்த வழியா போக முடியும்? அப்படியே இந்த ஒத்தப்பாதை வழியா போனீங்கன்னா எங்க வீடு வந்துடும். இன்னும் எவ்வளவு தூரம் போகணுமே? நீங்க இங்கேயே இறக்கி விட்டீங்கன்னா நான் எப்படி மீதி தூரம் நடந்து போகிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. இவ்வளவு தூரம் தான் வண்டி வரும். அதுவும் நைட்டு மணி 10 மணி மேல ஆயிடுச்சு. இதுக்கு மேல இந்த வழியால என்னால போக முடியாது. நீங்க காசை கொடுத்துட்டு கிளம்புங்க. இந்தாங்க அண்ணே 100 ரூபாய். என்னது, 100 ரூபாயா? என்ன தம்பி, மணி 10 மணிக்கு மேல டபுள் ஃபேர், தெரியாதா? அது சரி, என்னை கூட்டிட்டு போய் வீட்டு வரைக்கும் விட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல. நடு வழியில இறக்கி விட்டு போறீங்க. இதுக்கு இந்த 100 ரூபாவே அதிகம். ஏதோ வந்த வரைக்கும் இல்லாம வாங்கிட்டு மருந்து இடத்த விட்டு சீக்கிரம் கிளம்பணும். சரி சரி, இந்த வழியா இத்தனை மணிக்கு மேல போற, கொஞ்சம் பார்த்து போ தம்பி. ஏன் அப்படி சொல்றீங்க? நீ என்ன இந்த ஊருக்கு புதுசா? இந்த ஊரை பத்தி சரியா உனக்கு தெரியாதோ? அது சரி, தெரிஞ்சா இந்த நேரத்துக்கு இங்க வந்து இறங்குவியா நீ? சரி சரி, எனக்கு மணி ஆச்சு, நான் கிளம்புறேன். அண்ணா சொல்லிட்டு போங்க அண்ணே. என்ன என்ன இந்த ஊர்ல? என் ஆளை விடுப்பா, நான் கிளம்புறேன். யாருக்கு எதுக்கு எடுத்து தெரிஞ்சுக்க. இந்த நேரத்துல போய் தனியா போறான், ஒழுங்கா வீடு போய் சேருவானா? ஐயோ, இந்த வழியாவா போகணும்? அம்மா வேற இந்த பக்கம்லாம் வரக்கூடாது சொல்லியிருக்காங்களே. ஆனா வேற வழி இல்லையே. என்ன பண்றது? எப்படியாவது உயிரை கையால பிடிச்சிட்டு தான் போகணும் போல இருக்கே. பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு. நல்ல வேளை யாரும் இல்ல. அங்க யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. என்ன என் பிரமையா? ஐயோ. சிவா, டேய் சிவா, சிவா, டேய் சிவா, என்னத்தான் பண்றான் இவன்? ஐயோ, யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. யார் இது? அது ஒருவேளை என் பின்னாடியே தொடர்ந்து என்ன வந்துருச்சா? வீட்டு வரைக்கும் வந்துருச்சா அது? ஐயோ, நான் அப்ப திறக்க மாட்டேன். சிவா, கதவை திறடா. இல்ல, அது யாருன்னு தெரியல. நான் திறக்க மாட்டேன். நான் திறக்க மாட்டேன். கண்டிப்பா அது அதுவா தான் இருக்கும். திறக்க போறியா இல்லையா இப்போ? இல்ல, இல்ல, சிவா எழுந்து போகாத. அது என்னன்னு சொல்லி ஏமாத்தம் போகாத. அட, அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? எப்ப நான் தூங்கினேன்? எப்ப தூங்கினேனே தெரியல. ஓ, பயந்துட்டு அப்படி தூங்கிட்டேன் போல இருக்கு. அம்மா, அம்மா. ஏண்டா நைட்டு எவ்வளவு நேரம் கதவை தட்டிட்டு இருந்தேன்? சிவா சிவான்னு எவ்வளவு நேரம் கத்துனேன். என்னதானே பண்ணிட்டு இருந்த? நானும் வெளியிலேயே படுத்து தூங்கிட்டேன். எவ்வளவு நேரம் தான் கதவு தட்டுறது? அது வந்துமா, நேத்து வர லேட் ஆயிடுச்சா, அதம்மா அசதியில் அப்படி தூங்கிட்டேன், மன்னிச்சுக்கோங்கம்மா. சரி சரி, உள்ள போ. அப்படின்னா நேத்து ராத்திரி கதவு தட்டினது அம்மாவா? அம்மாவோட குரல் தானே அது? நாம தான் தேவையில்லாம கண்டதை நினைச்சு பயந்துட்டோமோ? நீங்களாம்மா கதவு தட்டினீங்க? எனக்கு கேட்கவே இல்லம்மா. வழக்கமா வரத்த விட நேற்று ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆட்டோக்காரன் வேற மெயின் ரோட்லயே இறக்கி விட்டுட்டான். அதுக்கப்புறம் அங்கிருந்து வீட்டு வரைக்கும் நடந்தாமா தோப்பு வழியா தனியா வந்தேன். உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த வழியா வரக்கூடாது கூடாதுன்னு?
நீ என் பேச்ச கேட்கவே மாட்டியா? சரி விடுமா, இனிமேல் வரமாட்டேன். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கறதில்ல. என்னாச்சு இந்த பையனுக்கு? நைட்டு சமைச்சு வச்ச எதையுமே சாப்பிடல, அப்படியே இருக்க எல்லாமே. சாப்பிடாம தூங்கிட்டானா? இந்த சாப்பாடு கிடைக்க அவங்கவுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் பட்டினி போட தான் சாப்பாடோட அருமை தெரியும். சிவா, டே சிவா, ஏண்டா நைட் எதுவுமே சாப்பிடலையா? எல்லாமே அப்படியே இருக்கு, ஏன் சாப்பிடாம தூங்கிட்ட? அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னா பயந்துருவாங்க, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் தான் சொன்னேனேம்மா வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னு. அதான் வந்ததும் டயர்ட்ல அப்படியே தூங்கிட்டேம்மா. சரி சரி, மணியாச்சு, இப்போ வேலை கிளம்பு. நான் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு சித்தி வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரமா வரேன். ஏமா எப்ப பாரு வீட்டுல இல்லாம எங்கேயாவது போயிடுறீங்க? இங்க இருந்து என்ன பண்ண சொல்ற? சரிம்மா, நான் போய் கிளம்புறேன். அம்மா, என்னப்பா? அது இன்னைக்கு நான் பைக்ல போட்டுமாமா? பைக்லையா? ஏன்? அது நைட்டு வரத்துக்கு பஸ்ஸே இருக்க மாட்டேங்குதுமா. ஆட்டோக்காரும் பாதியிலே இறக்கி விட்டுறாரு. அதான் இன்னைக்கு ஒரு நாள் பைக்ல போட்டுமா. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சரியா? திரும்பி வரும்போது தோப்பு வழியாக சுடுகாட்டு வழியாகவும் வராது. ஊரை சுற்றி 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, சங்கரன் கோயில் வழியாவா, புரிஞ்சுதா? நான் தான் பெரிய தைரியசாலின்னு அந்த தோப்பு வழியாக வந்தேன், உனக்கு கொன்னே போட்டுற சொல்லிட்டேன். தைரியசாலியா? நானா? எங்க? அம்மா ஏன் அந்த வழியா வரக்கூடாதுன்றது தீவிரமா இருக்காங்க. அந்த ஆட்டோக்காரனும் ஏதோ சொன்னான். அப்படி என்னதான் இருக்காங்க? ஒருவேளை நேற்று இரவு நான் பயந்த மாதிரி அம்மாவும் அதையாவது பார்த்து பயந்துருப்பாங்களோ? சித்தி வீட்டுக்கு போயிட்டு நைட்டு தான் வருவேன். ஏற்ற மாதிரி என்னை வெளியே தூங்க விட்டுறாத. என்னடா நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், அதை யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஊருக்கு ஏமா 10 மணிக்கு மேல பஸ்ஸே வரதில்ல? அது 11 மணிக்கு ஒரு பஸ் வந்துருச்சுடா. அதையும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே நிறுத்திட்டாங்க, ஏன்னு தெரியல. இப்போ இந்த கேள்வியில ரொம்ப அவசியமா? இப்போ கிளம்புற வழி பாரு, கிளம்பு. சரிங்கம்மா. அம்மா ஏதோ நினைக்கிறாங்க. இந்த ஊர்ல அப்படி என்னதான் நடந்தது? ஏன் எல்லாரும் நைட் ஆனா ரொம்ப லேட் ஆனா யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க? அந்த வழியா வர வேணாம்னு சொல்றாங்க. எதுவும் புரியல எனக்கு. நேத்து நைட்டு எனக்கும் என்னதான் நடந்துச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா என்னமோ நடக்குது, அது மட்டும் புரியுது. இன்னைக்கு நைட்டு எப்படி வர போறேன்னு தெரியலையே. கடவுள் தான் காப்பாற்றணும் என்ன.